ஒரு பக்கம் கன்னிகையான மரியாள், இன்னொரு பக்கம் காலாவதியான, அதாவது எக்ஸ்பைரி டேட்ல முடிஞ்சிருக்கிற எலிசபெத். ரெண்டு பேருக்கும் மிராக்கிள் நடக்குது. ஹalleluya. ஒரு பக்கம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க அந்த அம்மா, யாரு? மரியாள். இன்னொரு பக்கம் வயது சென்று முதிர்ந்து. என்ன தேவன் கிரியை செய்யறதற்கு நம்முடைய வயசோ, நம்முடைய சைஸோ, நம்முடைய பேலனோ ஒரு மேட்டர் கிடையாது. வார்த்தையை வாங்கின, வாக்கு தத்தத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அநேகரை சைலண்ட் ஆக்கிட்டார் ஆண்டவர். பிடிச்சு வச்சிருக்கிறார். அதாவது வார்த்தை சிலரை ரொம்ப பேச விடுவார். அதான் இங்க மரியாதை ரொம்ப பேச விடுறாங்க. சகரியா அப்போ வீட்டுல பார்த்திருப்பாங்க. சகரியா மரியாள் பார்த்தோன்ன, சகரியா பெரிய ஆள், அதுவும் ஆசாரியன் எழுப்பி பிரைஸ் லார்ட்ங்கள் அந்த இடத்துல என்ன நம்ம எலிசபெத் என்னாச்சு மரியாள் கேட்டிருப்பாங்க. இங்க பாருமா, நீயும் விசுவாசித்த, அவரும் இருக்காரு. இருக்கிறது ஃபுல்லா எங்க? அவரு நான் கிளவேன். அவரு சொன்னது என்னையும் கிளவின்னு சொல்லிட்டு வந்தார். விடுவார் ஆண்டவர்? வாயடைக்க மாட்டார். அவரை கிளவன், என்னையும் கிளவின் ஆண்டவர் நல்லா கொடுத்திருக்கிறார். இங்க நான் சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? உன்னை மௌனமாக்குவார். புரிந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் உன் நிலைமையை புரிந்த சில நபர்களோடு டிவைன் கனெக்ஷன் தரும். டிவைன் கனெக்ஷன் எப்படி கொண்டு வரார் பாருங்க. அதே கேப்ரியல் மரியாள்கிட்ட போய் நின்று, எலிசபெத் மேட்டர் எதுக்குங்க இங்க சொல்லணும்? உன் இனத்தாளாகிய எலிசபெத். அப்போ இந்த மேட்டர் வெளியே யார்? இனத்தாள், மரியாளுடைய ரிலேட்டிவ். விஷயம் தெரியல, விஷயம் தெரியாம அடக்கி வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மேட்டர் யாருக்கு ரிவீல் ஆகுது தெரியுமா? அந்த தரிசனத்தை உள்வாங்கிறவங்க. சில டிவைன் கனெக்ஷனை கத்த தருவார். உடனே இல்லை, 5 மாசம் யாருமே அந்த வீட்டு கதவை போய் தட்டல. ஆமென். சிலரை கர்த்தர் தூரப்படுத்துவார், சிலரை கர்த்தர் கொண்டு வருவார். God is in control.